வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஹெல்தியான வெஜ் மசாலா சாண்ட்விச். இது பசங்களுக்கு நம்ம லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் டைம் நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். இந்த மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான காய்கறிகளை முதல் நம்ம வேக வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த 2 கேரட் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது காஞ்ச பச்சை பட்டாணி. நைட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 2 பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு நம்ம 5 விசில் கரெக்டாக இருக்கும். இதுக்கு தண்ணி 1 டம்ளர் மட்டுமே வைங்க. எக்ஸ்ட்ரா வச்சோம்னா இதில் இருக்க தண்ணியை வடிக்கிறன்ற பேரில் நம்ம அதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே வெளியில் போயிடும். அதனால நம்ம 1 டம்ளர் தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கு மதியத்தில் லஞ்ச் ஒரு வேளை நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா இந்த சாண்ட்விச் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மில்க் ஷேக்ஸோடு கூட நம்ம கொடுத்து விடலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள், கரெக்டாக ட்ரை ஆகிருக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ காய் எல்லாமே நான் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா மசிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த மசாலாவுக்கு தேவையான தாளிப்பு பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள் போட்டோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே இந்த மிளகாத்தூளை நல்லா இப்படி குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக் பண்ண அந்த மசாலாவை அப்படியே சாண்ட்விச்சில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த சாண்ட்விச் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்குன்னு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காய் வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த சாண்ட்விச் சாப்பிடும்போது மசாலாவில் நல்லா நடுவில் க்ரன்ச்சினஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறது. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாண்ட்விச் மசாலா. இப்போ நம்ம இந்த மசாலாவை நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவை இந்த ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மசாலா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கெச்சப் தடவிட்டு கூட இந்த மசாலா நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா க்ரீன் சட்னி தடவிட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு பசங்களுக்கு க்ரீன் சட்னியும் டொமேட்டோ கெச்சப்பையுமே தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சாலும் நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி தவாவில் தான் இந்த சாண்ட்விட்சை டோஸ்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தாலுமே நீங்கள் அதுலேயும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீ பிடிக்குன்னா நீங்கள் கீ போட்டு கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை கீ ஆர் பட்டர் இது 2ல் எதில் பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பிரெட் சாண்ட்விட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
இப்போ ஒரு சைடு நல்லா குக் பண்ண பிறகு இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுறலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் வெஜ் மசாலா சாண்ட்விச். இப்போ இது ஆறின பிறகு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பச்சை பட்டாணிலாம் நம்ம நிறைய போட்டு செஞ்சுருக்கனால இந்த மசாலா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஈவினிங் டைமில் பசங்களுக்கு சாட் மாதிரி சமோசா சிப்ஸ் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.